ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த நண்பர்களே, சகோதரர்களே. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், என்னுடைய டிக்டாக் அக்கவுண்ட் பேன் பண்ணப்பட்டிருக்கிறது. கவலையான விஷயம்தான். இருந்தாலும் என்ன செய்ய, லைஃப் ஹேஸ் டு மூவ். இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். எது என்ன நடந்தாலும் நாங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதை தான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். எக்ஸ்ப்ளோர் வித் நஸ் என்ற 15,000க்கும் அதிகமான ஃபாலோவர்ஸை கொண்ட என்னுடைய டிக்டாக் அக்கவுண்ட் முற்றாக முடக்கப்பட்டது, பேன் பண்ணப்பட்டது. அதை அப்பீல் பண்ணியும் அதை ரிஜெக்ட் பண்ணப்பட்டுள்ளது. என்னென்னு சொன்னால், அது ஒரு இஸ்லாமோஃபோபியாவுக்கு எதிரான ஒரு பதிவு ஒன்று தான். இறுதியாக நான் பதிவேற்றம் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு இனவாதி, அவன் ஒரு இஸ்லாமிய சகோதரிடத்தில் ஜெருசலத்தில் பேட்டி கண்ட விஷயத்தை தெளிவுபடுத்தி போட்டிருந்தேன். அதுதான் இறுதியான வயலேஷன். இதற்கு முன்பு என்ன வயலேஷன் அந்த அக்கௌண்ட்டில் நடந்திருந்ததுன்னு சொன்னால், பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்பிய விஷயங்கள். ஏற்கனவே ஒரு 3 பதிவுகள் பாலஸ்தீன மக்களுடைய துயர நிலைமைகள், அவர்கள் எதிர்கொண்ட இனப்படுகொலைகள், இது போன்ற விஷயங்களை வெளிப்படுத்தி பேசியதையும், நெத்தன்யாகு, ட்ரம்ப் போன்றவர்களை கண்டித்து பதிவேற்றம் பண்ணிய ஒரு சில பதிவுகளும் ஏற்கனவே அதை நீக்கப்பட்டிருந்தது. சில வாரங்களாகவே என்னுடைய அக்கௌண்ட் ஷெடோ பேன் போடப்பட்டு தான் இருந்துச்சு. போடக்கூடிய எந்த பதிவுமே 100, 150, 200 வியூஸுக்கு மேலே போகாமல் இருந்தது. அப்போவே நான் கொஞ்சம் யோசித்து கொண்டிருந்தேன், சம்திங் ராங் உண்டு. அவர்கள் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இறுதியாக ஒரு போஸ்டர் ரிமூவ் பண்ணி அப்படியே பேன் பண்ணுவதற்காக வேண்டி. அதே போல் இன்று அந்த ஜெருசலத்தில் எங்களுடைய ஒரு மௌலவி இமாம் பேட்டி கொடுத்த, அந்த இனவாதி ராபின்சனுடன் பேட்டி கொடுத்த அந்த வீடியோவை சாக்கா வைத்து அவங்க தூக்கி இருக்கிறார்கள். இந்த இஸ்லாமோஃபோபியாவில் உச்சத்தில் இருக்கும் இந்த டிக்டாக்காக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று தான். ஃபேஸ்புக்கிலையும் கூட 2 வருடத்துக்கு மேலாக இப்போது, நான் ஏற்கனவே எத்தனையோ பதிவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், 2 வருடத்துக்கு மேலே என்னுடைய அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நஸ்ரீன் நிசாம்டின் என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட். ஏதோ பேஜ் ஓடிக்கொண்டிருக்குது. பேஜ்லேயும் ரீச் முழுமையாக குறைக்கப்பட்டிருக்குது. என்றாலும் ஏதோ உங்களுடைய அன்பாலும் ஆதரவாலும் போடக்கூடிய பதிவுகள் மக்களிடையே போய் சேர்ந்து கொண்டிருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். என்றாலும் எங்களுடைய பயணம் நின்றுவிடப் போவதில்லை. அந்த அக்கௌண்ட் போனதில் எனக்கு ஒரே ஒரு கவலை என்னன்னு சொன்னால், சமூகத்துக்காக பலருடைய குரலையும் பலருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி ஒற்றுமைக்காகவும் இனவாதத்துக்கு எதிராகவும் பல பதிவுகளும், இன்னும் மறக்க முடியாத நினைவுகள், பல நாடுகள் போய் எங்களுடைய மக்கா மதினா புனித ஸ்தலங்களுக்கு போன பதிவுகள், அதே போல் எங்களால் முடிஞ்ச அளவு எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கும் உதவி செய்த பதிவுகள் என்று ஏராளமான நல்ல பதிவுகள் இருந்தது. அதே மாதிரி நேயர்களாகிய உங்களுடைய கமெண்ட்களும் கருத்துக்களும் லைக் ஷேர்கள் எல்லாம் வீணடிக்கப்பட்டது தான் ஒரு கவலையாக இருக்கிறது. இன்னும் ஏராளமான நல்ல விஷயங்களை ஆதரிக்கும் 100க்கு 99% உண்மைக்கான, ஒற்றுமைக்கான, இனவாதத்துக்கு எதிரான குரலாக ஒலித்தது முடக்கப்பட்டதே அப்படின்றது தான் கவலை. டிக்டாக்ல நான் கடந்த 2 வருடங்களாக தான் ஆக்டிவாக செயல்பட்டேன். எனவே நிச்சயமாக மக்களாகிய நீங்கள் என்னோட பக்கபலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த அக்கௌண்ட் தான் என்னுடைய தற்போதைய அக்கௌண்ட். இந்த வீடியோவை தான் முதலாவது பதிவாக நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறேன். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றும் நிலைத்து நீடிக்கும் என்று நம்புகிறேன். முடிந்த அளவு நீங்களும் ஃபாலோ பண்ணுறதோடு உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொண்டு உங்களால் முடிந்த அளவு ஒரு சப்போர்ட்டை தாங்க என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து என்னுடைய புதிய பழைய அனைத்து காணொலிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பதிவேற்றம் பண்ண நாடி இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஸ்டே இன் டச். நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். உண்மையை உறக்கச் சொல்வோம். யாருக்கும் பயமில்லை, அவன் இருக்க பயமேன். படைச்ச ரப்பை தவிர வேறு யாருக்கும் பயப்பட தேவையில்லை. உண்மையை சொல்லிக்கொண்டே இருப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கொண்டே இருப்போம். எங்களால் முடிஞ்சதை சமூகத்துக்கு செஞ்சு கொண்டே இருப்போம். அவ்வளவுதான் நண்பர்களே. எனவே ஒன்னஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே.